நமஸ்காரம். இந்த கோட்டி லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் இந்த ஷாமளா நவராத்திரிக்கு பண்ணினோம் இல்லையா, அதில் ஒரு 2-3 விஷயங்கள் அவள் பகிர்ந்தா. அதை நான் பகிரணும், எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணான். நிறைய பெரிய பெரிய குரூப்புக்காரன்னா எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக அத்தனை பேரோட ஒத்துழைப்புனால தான் எனக்கு 1 கோடி முடிஞ்சுது. இங்கே நம்ம சென்னையில் திருப்போரூர் அந்த முருகன் கோவிலுக்கு பின்னாடியே ஒரு செம்பம்பாக்கத்தில் பாலா திரிபுர சுந்தரி கோவில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படின்னு கேட்டேன்னா 3 ரூபத்தில் இருக்கா. பாலை, அதுக்கப்புறம் தருணி அப்படின்பா, அதாவது பருவம் அடைஞ்சவள், அப்புறம் சுமங்கலி அப்படின்னு. அந்த சுமங்கலிங்கிறவ எப்படின்னு கேட்டேன்னா லலிதை ஔஷத லலிதாம்பாள் அப்படின்னு பேர். ஃபுல் மூலிகையால் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்குங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கோவில் அமைப்பு எப்படியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். 3 பேருமே அப்படியே கொஞ்சற மாதிரி இருப்பாங்க. 3 பேருமே கொஞ்சற மாதிரி இருப்பாள். அஃப்கோர்ஸ் பாலை கேட்கவே வேணாம், சின்ன குழந்தை, யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது அப்படிலாம் யாரையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கோவில். அவ்வளோ வரப்பிரசாதி. முடியுமானா அங்கே கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோவில். அண்டு யாருக்கு எப்பேற்பட்ட என்னென்ன கஷ்டங்கள், அதாவது எல்லாமே அவள் அப்படியே லலிதை அப்படியே சிரிச்சுன்னே இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக கிராண்டட் தான். அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். திதிகள் இருக்கு இல்லையா, 15 திதிகள் இருக்கு இல்லையா. ஸோ அமாவாசையிலேருந்து படி ஏறணும். ஔஷதாம்பாள் அங்கே சுவாமியை பார்த்துட்டு பின்பக்கத்தில் அதே 15 திதிகள் பௌர்ணமி வரைக்கும் என்ன சொல்கிறது, அப்படியே சபரிமலையில் எப்படி நம்ம 18 படி திரும்பி பார்க்காம நம்ம இறங்கி வரோமோ அதே மாதிரி இறங்கி வரணும். இதில் 2 இது என்ன இருக்குது அப்படின்னா, வளர்பிறை தேய்பிறை 1. 2வது என்ன கேட்டேன்னா, நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவகிட்ட சரண்டர் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம அப்படியே லைட்டாகிடுவோம். நம்ம அப்படியே இனிமேல் நமக்கு என்ன கவலை இல்லை அப்படின்னு நம்ம பாட்டு வந்துடலாம். ஸோ இதுதாங்க அங்கே போன வாழ்க்கை, அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வைப்ரேஷன் எல்லாம் தெரியும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, அமிர்தானந்தமயி அவள் குரூப்பில், மாதா அமிர்தானந்தமயி குரூப்பில் நமஸ்காரம் அவ்வளோ ஸ்ரத்தையா அழகாக ஸ்ரீசக்கரம் பூக்கோலம் போட்டு அதில் ஆவாகனம், அம்பாட அழகாக ஆவாகனம் பண்ணி டெய்லி நடக்கிறதுங்க. டெய்லி காத்தாலையும் சாயந்தரமும் அவள் இதில் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம், குங்கும அர்ச்சனை, இது டீஃபால்ட்டாக நடக்கிறது. ஆனால் எனக்கு இந்த ஷாம்லா நவராத்திரி என்னோடய வீடியோவை போய் அவகிட்ட போய் சேர்ந்த உடனே அந்த ஒரு 9-10 நாளைக்கு உண்டான எண்ணிக்கையை எனக்கு கொடுத்து ரொம்ப உதவினாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணினான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிஜமா. இப்போ இதெல்லாம் எனக்கு எப்படின்னு கேட்டேன்னா, மாதா அமிர்தானந்தமயி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, எனக்கு கூட இருந்திருக்கா. அதாவது நான் அந்த யஜ்ஞம் உண்மையானது அப்படின்னு இவாள்லாம் எனக்கு மகா பெரியவா. ஸோ இவாள்லாம் நமக்கு கை கொடுத்துருக்கா. ஆமாம், இவ பண்ணுறது கரெக்டு தான், இவளுக்கு நம்ம உதவுவோம் அப்படின்னு இவாள்லாம் தெய்வமார்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கும் போது நான் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணுங்க, எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். எத்தனையோ பேர் இதுலேயும் நெகட்டிவாக பேசினவாலும் இருக்கா. என்ன நெகட்டிவாக பேசினவா அப்படின்னு கேட்டேன்னா, நாங்கள் எண்ணிக்கையெல்லாம் எங்களோட தரமாட்டோம், நீங்கள் வேணால் வாங்கோ, இங்கே பாராயணம் பண்ணுங்க, இங்கேருந்து எண்ணிக்கை எடுத்துன்னு போய்க்கோங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காவே, நாங்கள் நம்பர்லாம் தரமாட்டோம். இப்படியும் 2-3 குரூப் என்கிட்ட பேசினது உண்டு. பட் அந்த நேரத்தில் நான் அதை நான் பாராட்டலை. ஏன் தெரியுமா, அதுதான் கடவுளோட இச்சை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவள் ஒரு பிரின்சிபல் இருக்கா, நான் அவளை தப்பாக சொல்லலை. அவள் ஒரு பிரின்சிபல் இருக்கா, அதுக்கு ஒரு சல்யூட், அவ்வளோதான். இவா இவ்வளோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணினா அப்படின்னா அது நிஜமாக தெய்வம் என் கூட இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அவள் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு அவசரம் அவள் கெட்டவான்னு நான் சொல்ல மாட்டேன். சாரி, அவள் வாயால் சொல்கிறதெல்லாம் நாமங்கள், சுவாமியோட நாமங்கள். அப்படி கிடையாது. அது இவா இல்லாமல், தட் இஸ் அவள் சொல்லலைங்கிறது அது சுவாமியோட செயல், அவ்வளோதான். அதை நான் கமெண்ட் அடிக்கலை. இந்த பூக்கோலம் போட்டு அந்த ஸ்ரீசக்கரம்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா. இதில் நிறைய சூக்ஷ்மங்கள் அடங்கியிருக்குங்க, நிறைய சூக்ஷ்மங்கள். 7 சக்கரங்கள், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 மெயின் சக்கராஸ். ஏகப்பட்ட சக்கராஸ் இருக்குது, மினி சக்கரா, மேஜர் சக்கராஸ் நிறைய இருக்குது நம்ம உடம்புல. ஆனால் இந்த மெயினாக 9 சக்கராஸ் இருக்குது. அந்த சக்கராஸோட கலர்ஸ் எல்லாம் வச்சு அந்த பூ அலங்காரம்லாம் பண்ணி அது ஒரு சூக்ஷ்மம்.
இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா, அந்த வடிவங்கள் இருக்குது பார்த்தடா, ஸ்கொயர், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் சர்க்கிள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வடிவங்கள்லாம் இருக்குது பாருங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க, ஒரு அர்த்தம் இருக்குது. அப்புறம் அங்கே வெத்தலைக்கு மேலே அழகாக அகலை வச்சு வழக்கேற்றுறா. அது எவ்வளோ நல்லது தெரியுமா? வெற்றிலைனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெத்தலை எவ்வளோ எல்லாருக்கும் தெரியும், அது வெத்தலையோடது. அந்த வெத்தலைக்கு மேலே வழக்கு வச்சு அகல் வழக்கு வச்சு ஏற்றினா எவ்வளோ காரியங்கள் நடக்கும் தெரியுமா? அந்த மாதிரி நிறைய சூக்ஷ்மங்கள். அப்போது அவள் லோகத்துக்கோசரம் என்ன அழகாக பண்ணுறா பாருங்க. அவளுக்கு அங்கே ரெகுலராக எல்லோரும் அழகாக பாராயணம் பண்ணி ஒன்று போல் அங்கே இவா வசதி அவா வசதி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு அழகாக ஒரு டைம் வச்சுக்கிறா, அந்த டைமுக்கு அழகாக எல்லோரும் யூனிஃபார்மாக வரா. ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலைவருக்கு எல்லோரும் அடிப்படையினா ஸ்லேவ்ஸு கிடையாது, ஒரு மரியாதை. அவள் சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த மரியாதை இருக்கணும். நிறைய பேர் அது மரியாதை கொடுக்கறதில்ல, கொடுக்காம பின்னாடி பேசுகிறதும் இல்லாமல் அவள் தலை தூக்குறா. இவா என்ன சொல்கிறது, இவன் மட்டும்தான் பண்ணமா, நான் பண்ணக்கூடாதா? அது ரொம்ப தப்புங்க. அதுவும் இந்த சத்சங்கத்தில் வந்தக்கப்புறம் அந்த மாதிரி வேண்டாங்க, யாரும் அந்த மாதிரி கேட்குறதில்ல. அது அந்த அந்த தலையாக, தட் இஸ் அந்த ஒரு ஹேண்டில் பண்ணுறவாளுக்கு தான் அதோட வேதனைகள்லாம் தெரியுங்க. அந்த மாதிரி வேண்டாம். ஒரே ஒருத்தர் நம்ம இது பண்ணான்னா நம்ம அபிப்பிராயங்கள் சொல்லலாம், நம்மளோட அபிப்பிராயங்கள் சொல்லலாமே வெளிய நம்மள் முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ப்ளீஸ், அது நிறைய பேர் வார்த்தைகள் இல்லைங்க, பட் அது என்ன ஆகுது தெரியுமா? அந்த நம்ம புனிதமாக நம்ம சொல்லக்கூடிய நாமங்கள் என்ன ஆகுதுன்னா வேஸ்ட்டாக போகுது. அப்போது இந்த மாதிரி நாமங்களை சொல்லிட்டு கெட்ட நினப்போடு இருந்தான்னா அது என்ன வேலை செய்யும்? கண்டிப்பாக வேலை செய்யாதுங்க. ஸோ எப்போதுமே ஒருத்தர் அதே சமயத்தில் அந்த லீடராக இருக்கக்கூடியவா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பார் தெரியுமா? அந்த லீடராக இருக்கிறவா எல்லாரோட ஆங்கிளையும் யோஜனை பண்ணி பார்ப்பார். அதுதான் ஒரு நல்ல சத்சங்க லீடருக்கு உண்டான அழகு. எல்லாரையும் சின்னவா பெரியவா வயசானவா புருஷா பொம்மனாதி குழந்தைகள் யாரானாலும் அத்தனை பேர் ஆங்கிள்லையும் யோஜனை பண்ணி பார்ப்பா. அதுதான் ஒரு நல்ல குருக்கு அடையாளம். அப்பேற்பட்ட குருக்கு நீங்கள் அடிப்படையில் அப்படின்னா ஸ்லேவ் அர்த்தம் கிடையாது, அடிமை கிடையாது. அது ஒரு கைண்ட் ஆஃப் மரியாதை. அவள் ஒரு சொல்லிட்டான்னா அந்த சொல்லுக்கு நம்ம மீறக்கூடாது. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த குருவாக இருக்கக்கூடியவா, அந்த குழுவை நிர்ணயம் பண்ணக்கூடியவா கடவுளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கா. ஸோ கண்டிப்பாக அவளை அந்த குழு தலைவரால் ரெக்கமெண்ட் பண்ண முடியும், அந்த தகுதி இருக்கும். இன்னாருக்கு நல்லது. ஏன்னா எல்லா லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த கண்டிப்பாக அந்த குழு தலைவராக இருக்கக்கூடியவா ரொம்பவே அர்ப்பணிப்பாங்க. ரொம்பவே அவள் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சிரிக்கணும், என்னோடய குரூப்புக்கார அத்தனை பேரும் சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவளோட கோரிக்கைகள்லாம் நல்லபடியாக நிறைவேறணும், அப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுக்கு அவமரியாதை பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ். அவமரியாதை பண்ணிட்டும் இல்லாமல் பாவத்தை சம்பாதிக்காதீங்க. நிஜமாக அதை பாவமாக்கும். பின்னாடி பேசுறது, அதுக்கப்புறம் அவள் சொல்லுக்கு மீறி வேலை செய்கிறது, இதெல்லாம் வேண்டாங்க ப்ளீஸ். உங்களால் முடியலையா, உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் விலகி போங்க, அவ்வளோதான், பேசாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பார்த்து ரசிங்கம்மா, ரொம்ப அழகாக போட்டிருக்கா. மெயினாக எனக்கு எதுக்கு நான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வந்தேன்னா, ஸ்ரீசக்கரத்தை பொம்மநாட்டிகள் போட்டு வரைஞ்சி இதை பூஜை பண்ணுறது இங்கே தான். மாதா அமிர்தானந்தமயி, நிஜமாக அம்மா காப்பாற்று. ஏன்னா யூஸ்வலி கேரளா சைட்லலாம் பார்த்தேன்னா நம்பூதிரிஸ்க்கு தான் அவளுக்கு தான் அந்த போடக்கூடிய பவர் உண்டு. மற்ற அத்தனை பேர் நாங்கள் பூ ஆஞ்சு கொடுக்கலாம், நைவேத்தியம் பண்ணலாம், எல்லாம் உண்டே வழிய பொம்மநாட்டிகளுக்கு அதுக்கு உண்டான தகுதி கிடையாது. பட் இங்கே அழகாக தீட்சை கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. ஸ்ரத்தையாக பண்ணுற அத்தனை பேரும் நிஜமாக அவளோட எண்ணிக்கையினால் நான் ஒரு கோடி முடித்தேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ராற்றிசை 10
செம்மையும் செவ்வுருவும் அங்கிகள் 4 வரதாபயமணி அக்கவடம் துங்கனர் புத்தகம் தாங்கி அணிகள் செந்தூசனியும் பங்கைய வாசன பாலை கமலை பராசக்தியே என்று கமலாலய பராசக்தி மாலை போற்றுகிறது. பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா பாலா லீலா வினோதினி என்று ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் புகழ்கிறது. பாலை 8 வயது சிறுமி, ஸ்ரீ லலிதையின் மகள். அவளுடைய பிராணசக்தி, லலிதையின் குழந்தை வடிவம். பண்டாசுரனின் புத்திரர்கள் 30 பேரை ஒழிக்க ஸ்ரீ லலிதா மகா திபுர சுந்தரியால் தோற்றுவிக்கப்பட்டு அவளுடைய கவசத்தையும் ஆயுதங்களையும் தாங்கி அவளுடைய வில்லிலிருந்து தோன்றிய கர்ணீரதம் என்ற தேரிலேறி போர்க்களம் சென்று பண்டபுத்திரர்கள் 30 பேரையும் வேரோடு ஒழித்து வெற்றி வாகை சூடி வந்த பாலையை வாரி அணைத்து உச்சி முகர்ந்த அன்னை லலிதையோடு கலந்து விட்டவள் என்று லலிதோபாக்யானம் கூறுகிறது. சாரஸ்வத பீஜமெனும் வாக்பவ, மன்மத பீஜமெனும் காமராஜ, சௌபாகிய பீஜமெனும் சக்தி பீஜங்களை தனது 3 எழுத்து மந்திரமாக கொண்டு ஞானம், அன்பு, சௌபாகியங்களை அருளுபவள். வாலையடி சித்தருக்கு தெய்வம் தெய்வம் என்பர் சித்தர் பெருமக்கள். விஞ்சும் அன்போடு கொஞ்சும் பக்தியோடு பாலையின் புகழ் பாடும் இப்பாடல்கள் மூலம் அவளுடைய பிஞ்சு கரங்கள் அள்ளித்தரும் வரங்களாலும் பஞ்சு பொற்பாதங்களில் அணிந்திருக்கும் சலங்கையின் ஒலியாலும் ஓம் சாகோதரியே நமக, ஓம் சாதிமத்தியே நமக, ஓம் நிராகாராய நமக, ஓம்
ஓம் நித்யாய நமக ஓம் நிரகாராய நமக ஓம் நிராகுலாய நமக ஓம் நிர்குணாய நமக ஓம் நிஷ்கலாய நமக ஓம் சித்தாய நமக ஓம் நித்யபுத்தாய நமக ஓம் நிரத்யாய நமக ஓம் நிரந்தராய நமக ஓம் நிஷ்காரணாய ஓம் விநாசாய நமக ஓம் ராகமதனாய நமக ஓம் நிர்மலாய நமக ஓம் அனநாசினே நமக ஓம் நிஷிதாய நமக ஓம் நிரகாராய நமக सिन्धूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीमापीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत् எடுக்கக்கூடாது, வச்சதை எடுக்கக்கூடாது. திரி இருந்தால் எடுங்க. வேறு திரி இதுல
உட்காரணும். முட்டி வெட்டி வந்ததுன்னா கொஞ்சம் கால் மாற்றி எல்லாம் அப்படியெல்லாம் உட்காந்துக்கலாம். சரிங்களா? எந்த தப்பும் இல்லை. கால் மாற்றி மானக்கால் போட்டு அப்படிலாம் கூட உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துக்கோங்க. ஆனால் முழு கவனமும் பூஜையில் இருக்கணும். சரிங்களாம்மா? கௌரவத்தை ஏன் எல்லாவற்றுக்கும் உச்சமாக மன மகிழ்வை, ஆனந்தத்தை, சுகத்தை, அற்புதத்தை அந்த அன்னை அருள்வார். இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. நமக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான ஒரு வாய்ப்பு. வரும் நாட்களிலே கடந்த காலத்தை பார்க்கின்ற போது உங்களுடைய மனம் மெய்சிலிருக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள், எப்படியே கடினப்பட்டு பிரயாசப்பட்டு இந்த கலிகாலமாக இருந்தாலும் துக்கங்களும் வேதனைகளும் கவலைகளும் நமக்கு இருந்தாலும் அந்த பராசக்தியை நாம் உள்ளுக்குள் இருத்திவிட்டோம் என்றால், அவளை எப்போதும் நம்முடைய மனத்திலே நினைத்து விட்டோம் என்றால், பார்க்கும் இடமெல்லாம் பராசக்தியை பார்க்க பழகிவிட்டால் வாழ்தலே வழிபாடுதானே. அந்த ஒரு உண்மையை, அந்த ஒரு தத்துவத்தை, அந்த ஒரு சத்தியத்தை இங்கிலிருந்து நாம் வைராக்கியமாக மேற்கொள்வோம். அதற்கு எல்லாம் அல்ல அந்த அன்னை பராசக்தி நீக்கமர எங்கும் நிறைந்திருந்து நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த அன்னை அருள் புரியட்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.